நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 பவர்ட் பை பிரயாக் மற்றும் விவல். பக்கத்தில் ஒரு ஆள் காணோம் ஆனால் சொன்னாங்க, பட் யார் வரப்போகிறா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டவுட் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் ரம்யா காணாமல் போயிட்டாங்களே, அப்போ ரம்யாவோட இடத்த யார் வந்து நிவர்த்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஹீரோயின், நம்ம விஜய் டிவியில் வர சீரியலில், அதுவும் கல்யாணம் முதல் காதல் வரையில் பிரியா அப்படின்னு சொன்னால், பிரியா வர ஷார்ட் அப்போ மட்டும் பார்த்தோம்னா சீரியல் வந்து டிவி கிட்ட போயிடுறான் பாதி பேர். அந்த அளவுக்கு பிரியாவுக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய. அதனால் இன்னைக்கு என்னோட ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறது பிரியா. லெட்ஸ் வெல்கம் பிரியா. கற்பூர கன்னிகையே வாராய், அடி அழுந்து அழுந்து நயந்து நயந்து பாராய், நீ வந்த மராணியே, வலதில் காலெடுத்து வாராய் நீயே, நீ வந்த இடம் வளமாக, சென்ற இடம் வளமாக, சென்ற இடம் தேங்க் யூ ஸோ மச். பாட்டு பில்டப்லாம் ஹெவியாக இருக்குது. அதை விட மகேஷ் நீங்கள் பேசின பில்டப் ரொம்ப ஹெவியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த விசில், அப்ளாஸ், எவ்ரி திங். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே வந்தது. ஏன்னா எப்பயுமே கேஎம்கேவி செட்ஸ்லேயே இருந்து. என்ன செட்டில்? கல்யாணம் முதல் காதல். அதுக்கு செட்டு போட்டுல எடுக்கிறாங்களா? ஆமாம். ஓ மை காட், அவ்வளோ ஈஸி கிடையாது மகேஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் உங்கள் செட்டை விட எங்கள் செட்டு பெருசு. சரி, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த செட்டு தமிழ்நாட்டையே கலக்கின செட்டு, தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த ஸ்டார்ஸை உருவாக்குற செட்டு. ஓகே, அக்ரீட். எங்க செட்டும் தமிழ்நாட்டை கலக்கிக்கிட்டு தான் இருக்கு. அது உண்மைதான். ஆனா அந்த வீடு எல்லாமே செட்டு தானே? ஐயோ, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாதா? ஆமா, அப்ப செட்டு தான். மறந்துருங்க, இந்த கேஎம்கேவி செட் அதெல்லாம் மறந்துருங்க. ஓகே, அதெல்லாம் பக்கா வீடு. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, தேங்க் யூ வெரி மச். இன்னைக்கு ஐ திங்க் நான் ரம்யாக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயோ, நாங்க எல்லாருமே அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு ரம்யா லீவ் போட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எப்பயுமே டிவியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ஜோடி, அதுவும் செமிஃபைனல்ஸில் இருக்கிற இந்த சூப்பர் 4 கப்பிள்ஸ், ஃபேண்டாஸ்டிக் 4 கப்பிள்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு நான் நேரில் பார்க்க போகிறேன். ஐம் ஈக்குவலி எக்ஸைட்டட். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. பாருங்க, ஒரு ஆங்கரை விட ஒரு ரசிகராக வந்திருக்காங்க. அதுக்காண்டியாவது கை தட்ட மாட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு ரவுண்ட். ஏன்னா 10 ஜோடிகளோடு ஆரம்பித்த இந்த ஜோடி சீசன் 8 பயணம் மெல்ல 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 சுருங்கி அப்படியே வடிகட்டி இப்போ 4 ஜோடிகளோடு இருக்கு. இன்னைக்கு அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 செமிஃபைனல் 1. செமிஃபைனல் 1 இன்னொரு ரவுண்டு வேற இருக்குது. ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட். அவங்க ஆடுறது அதெல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு லைவ்ல பார்க்க போறேன். அவங்க இது வரைக்கும் டிவில அப்படி இப்படி பார்த்தது தான். இன்னைக்கு வந்து நான் நேர்ல கண்டிப்பா இதை பார்த்துட்டு ராத்திரி தூக்கம் வராத மாதிரி, அதுவும் அவங்களுடைய கெட்டப்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே மிரண்டு போயிருக்கேன். அப்படியா? எஸ், எவ்ரி சிங்கிள் கேரக்டர் சூப்பர் ஜி. அப்படியா? சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு செமிஃபைனல்ல என்ன ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. எஸ், எனக்கும் இப்பதான் சொன்னாங்க. அதுவும் இவங்களை பார்த்தோன்னே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இன்னைக்கு வந்து எபிக் ரவுண்ட். ரைட், செமிஃபைனல் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரவுண்ட் எபிக் ரவுண்ட். எந்த மாதிரி கணவனை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? எங்க அம்மாவை எங்க அப்பா எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி என்ன பாத்துக்கிற மாதிரி ஒருத்தரை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்படா, டாப்ல ஒண்ணுமே இல்லடா. சூப்பர் பா, ஓகே பா. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல் சொன்னா முதல்ல 6 பேக்ஸும் மசிலும் பண்ணவரே ஹனுமான் தான் நம்ம எப்பிக்கல. சௌந்தர்யா, உங்களுக்கு எந்த மாதிரி மணமகன் வேணும்? நல்ல பையனா இருக்கும். நல்ல பையனா இருக்கும். இதே மாதிரி அந்த பையனும் எதிர்பார்த்தா? சோஃபியா, உங்க கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன? தைரியம் மேம்.
எபிக் ரவுண்ட் அப்படின்னா இதில் வந்து காப்பியங்களும் இருக்கும், 50 காப்பியங்கள், தமிழ் சொல்கிற காப்பியங்களும் இருக்கும். இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க 2 இதிகாசங்களை, இந்திய மரபில் வந்து 2 இதிகாசங்களை பாராட்டுறாங்க, ராமாயணம் அண்ட் மகாபாரதம். இது ரெண்டுமே இதை வச்சு தான் இவங்க நம்ம 4 ஜோடிஸும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இப்போ நடுவர்களில் வந்து நம்ம வரவேற்கக்கூடிய நேரம். நீங்கள் சொன்னீங்க இந்த ஜட்ஜை நான் தான் கண்டிப்பாக வெல்கம் பண்ணுவேன், நீங்களே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ஜட்ஜை பற்றி பேசணும் அப்படின்னாலே அப்படியே எனக்கு அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிறந்ததுலேருந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். 15 வயசில் ஷி வாஸ் இன்ட்ரடியூஸ் ஆஸ் எ பிரிட்டி யங் கேர்ள். அதுக்கப்புறமா ஒரு எலிகண்ட் லேடி, அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் விமன். இப்போ பயங்கர பிரில்லியண்டான எல்லாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு டைனமிக் லேடி. ஷீ இஸ் ஹியர். We have Mrs. Radha here. Radha ma'am, please welcome. மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். Welcome back again. So happy to share the stage with you. உங்களை நேர்ல பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm such a huge fan of you. I was telling him actually 2 கெஸ்டையும் நான் தான் இன்வைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தாரு. இல்ல ராதா மேம் எனக்கு தான், நான் தான் உங்களை இன்னைக்கு பிக்கப் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். So happy to be here with you. பாருங்க, ஒரு லேடி ஒரு கேர்ளை பிக்கப் பண்ற முதல் முறையான ஒரு வரலாறு நம்ம ஜோடி. Because you are always beauty, madam. Yeah. Thank you. Madam, It's really nice to have you Okay, here. நான் ப்ராப்பரா வந்து நாங்க பிரியாவை உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன் மேடம். பிரியா வந்து நம்ம கல்யாணம் முதல் காதல் வரைன்னு ஒரு பிரபலமான விஜய் டிவி சீரியல்ல ஹீரோயின் ரோல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நியூஸ் ரீடரா இருந்திருக்காங்க, MBA பட்டதாரி, நிறைய 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 மெயின் ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. ஓ அப்படி. எஸ். இல்லைன்னா எப்படி ஹீரோயினா இருக்க முடியும்? ஆர்கிட்ட நம்ம சொல்றோம்ல என்ன விடவா அப்படிமாங்க அவங்க. அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க மேடம், அப்படி பிளஸ் பண்ணுவாங்க. ஓகே, thank you so much மேம். இன்னைக்கு செமி ஃபைனல்ஸ். நீங்க பார்த்து வளர்ந்த நம்ம பசங்க இன்னைக்கு செமி ஃபைனல்ஸ்ல அப்படியே கம்பீரமா வேஷம் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. What do you have to say about that? தெய்வீகமா இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதுல ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு கேரக்டரும் வந்து டிவைன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் நடக்கிற விதமானாலும் நிற்கிற விதமானாலும் எக்ஸ்ப்ரெஷன் ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தாயி, ஒரு பர்மனண்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர் விட்டு வெளியே வராமல் நீங்கள் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கிளியர் மைண்டோட என்ன ரொம்ப டிவைனாக ஃபீல் பண்ணி, இது எல்லாருக்குமே கிடைக்கிற சான்ஸ் கிடையாது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கேரக்டரை பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. சூப்பர், அருமையான வார்த்தைகள். அது மட்டும் இல்லை மேம், 3 நாளாக ப்ரமோ போனதுலேருந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எபிக் ரவுண்ட் வந்து நம்ம ஜோடிஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு மேடம் சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் 4 ஜோடிஸுமே பூர்த்தி பண்ணுவீங்கிறது எங்களுடைய எண்ணம். உங்களுக்காக முதலே எங்களுடைய கைத்தட்டுகளை பாராட்டுகளை ஜோடிஸ் சார்பாக நாங்களே கொடுக்குறோம். கலைஞருங்க, தேங்க்யூ மேடம். உங்களோட சேர்ந்து நாங்களும் எபிக் ரவுண்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறது ரெடியாக இருக்கும். உங்களுடைய ஓகே பிரியா, அடுத்ததா நான் அழைக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து மிக மிக அற்புதமான ஒரு மனிதர். 16 வயசுல எதேர்ச்சியா டான்ஸ் துறைக்கு வந்து தன்னுடைய முயற்சியால, தன்னுடைய உழைப்பால, தன்னுடைய சொந்த கால்களால இன்னைக்கு லீடிங் கொரியோகிராஃபரா மாஸா இருக்கிற ஒரே பாஸ். லெட்ஸ் வெல்கம் கல்யாண் மாஸ்டர். சொன்ன மாதிரி இன்னைக்கு மாஸ்டா தான் வந்திருக்காரு. அவர் எப்பயுமே மாஸ்தாமா. பிரியா மாஸ்டர், பிரியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நம்ம விஜய் டிவியில் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலோட ஹீரோயின், ஒரு MBA பட்டதாரி. அவ்வளோதான், முடிஞ்சதுமா. ஒரு சீரியல் தானேம்மா. அப்புறம் இதுக்கு முன்னாடி ராதா மேம் கிட்ட நிறைய சொன்னீங்களே, அதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஒரு நியூஸ் ரீடரா இருக்காங்க. ஓ அதுவா? ஓகே. உலகம் முழுக்க வந்து நிறைய மொழியை தாண்டி ஒரு வெறியோட நிறைய ஆண் ரசிகர்கள் இவங்களுக்கு இருக்காங்க மாஸ்டர். ஹீரோயினா பின்ன
அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், நாளைக்கு யூடியூப்ல இதை போட்டு 4 பேர் என்ன கலாய்ப்பாங்கல்ல, அதான் அவருடைய டார்கெட். உண்மையிலேயே உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே மகேஷ், தேங்க்யூ வெரி மச். எபிக் ரவுண்ட் மாஸ்டர் இன்னைக்கு எபிக் ரவுண்ட். ஸோ எவ்வளோ வேல்யூபிளோ அந்த எபிக்ஸ் நம்ம காவியங்கள்லாம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயமோ அது மாதிரி எவ்வளோ ஸ்பெஷலோ அது மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். அதை பார்த்து எல்லாரும் அப்படியே வியக்கணும், அப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்கப்பா அந்த காவியத்தில், அந்த கதைகள்லாம் அவ்வளோ அழகாக புரியுதுன்ற மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். செமிஃபைனல்ஸ், ஸோ கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் டோன்ட் வரி, 4 of the best couples are here. ஸோ உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே ஷூர். கண்டிப்பாக அதுலேயும் நம்ம இந்த தியேட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ட்ராமாஸ் கம்ப்ளீட்டாக அந்த கண்டென்ட்டை இருக்கக்கூடிய அந்த டைமில் பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணுவாங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தெம் டுடே. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோங்கிறத விட அவங்க ஆப்வியஸ்லி அதை பண்ண போகிறாங்கங்கிறதுனால தான் அவங்க இங்கே இருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி அண்ட் எஸ் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் த அகேஷன் அகெயின் ப்ளீஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 8 Semi-Final Round 1. Yes, powered by Prayag and Vivar. மகேஷ், இன்னைக்கு செமிஃபைனல் ரவுண்ட் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு ரவுண்ட் 1, we have another round 2. ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது எலிமினேஷன் கிரைட்டீரியாவில். இப்போ நம்ம வந்து ஐ திங்க் சாதாரண லெவல் இல்லை அப்புறம் கொஞ்சம் காம்படிஷன் நிறைஞ்ச லெவல் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கிரிட்டிக்கலான க்ரூஷியலான ஒரு பொசிஷனில் ஜோடி சீசன் 8 இருக்கோம். we have come to the semi-finals. அதனால among 4 couples உங்கள் 4 கப்பிளில் least performing couple at the end of the semi-finals will be eliminated. அதுதான் இப்போ புது ரூல். ஆமா, அதனால வந்து ஜோடிஸா நீங்க உங்களால என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. கண்டிப்பா 4 ஜோடிஸ்மே பெஸ்ட்டை கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கலக்கணும் எல்லாருமே. சூப்பர். ஓகே, இதுல என்னன்னா இந்த 4 கப்பிள்ல எலிமினேட் ஆகிற ஒரு கப்பிள் அன்ஃபார்ச்சுனேட்லி பாக்கி 3 கப்பிள் they will be making it straight to the finals of Jodi season 8. Okay, I'm so waiting at the end of இந்த 2 semi-final round முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 கப்பிள் யாருங்கற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. You are equally excited. Make sure you are giving your best in today's performance. All the best. எபிக் ரவுண்ட்ல முதலாவதா நாங்கள் அழைக்கக்கூடிய ஜோடி Raymond and Maulika. Raymond and Maulika, என்ன பண்ண போறீங்க? ஜட்ஜஸ் கேட்டலாமா என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டலாம் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல. ரேமன், ஹனுமான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? ஹனுமான்ல பிடிச்ச விஷயம் எது? லாயல்ட்டி. மௌலிகா, நீங்க யாரா பண்றீங்க? மேம், நான் ஒரு 3 கேரக்டர்ஸ் பண்ணுறேன். சாரி, 4 கேரக்டர்ஸ் பண்ணுறேன். அது கன்ஃபியூஸ் ஆகல? இல்லை, கன்ஃபியூஸ் ஆகல. 4 கேரக்டர்ஸ் பண்ணுறேன். ஹனுமான் ரிலேட்டட், மெயினாக ஹனுமான் கூட என்ன கேரக்டர் வருமோ. ஓ, ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ரேமன் அண்ட் மௌலிகா. எல்லாம் வல்ல அனுமன் உங்களுக்கு துணை இருக்கட்டும். श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधारी बरनौ रघुबर विमल जसु जोदायक फलचारी सुमति के संग ज्ञान गुण सागर जय कपीस लोक
शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित सुनबे को रसिया राम लगन सीतावन बसिया Maulika and Raymond, awesome performance. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். தேங்க்யூ சார். ராதா மேம் உங்களோட கமெண்ட்ஸ். ரெய்மண்ட் மௌலிகா, ரெய்மண்ட் ஹனுமான் அப்படிங்கிற ஒருத்தர் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். அவர் ஓகே ஹனுமான் ஒரு குரங்கு உருவம் தவிர மிச்சம் எல்லாமே ரொம்ப மேட்சோவாக இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எடுத்த சிச்சுவேஷன் அந்த ஹனுமானோட அந்த மேட்சோ சைடு, நம்ம பர்சனாலிட்டி எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அந்த மேட்சோ அந்த என்ன முதல்ல நம்ம இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைலு சொன்னால் முதல்ல 6 பேக்ஸும் மசிலும் பண்ணவரே ஹனுமான் தான் நம்ம எப்பிக்கில். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் இப்போ 6 பேக் எல்லாம் வச்சு எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண டான்ஸ் ஃபார்மேஷன் நல்லாயிருக்கு, எடுத்த தாட்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் உங்ககிட்ட அந்த பவர்ஃபுல் ஃபீல், அந்த எக்ஸாக்ட்லி அந்த ஃபீலு எனக்கு ஃபீல் ஆகலை. மௌலிகா, சீதா, ஓகே, சீதாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு சும்மா கொஞ்ச நேரம் வந்து நம்ம நான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ராமனை பார்க்கணும் இது அப்படி சொன்னால் மட்டும் பத்தாது. அந்த பிகினிங்கில் அவர் வந்து பண்ண வேலையெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து நிஜமாகவே அந்த யூனோ ஹஸ்பண்ட் அப்படியே பிரிஞ்சிருக்கிறாங்க இவரை வந்தோட அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. 2 எக்ஸ்ப்ரெஷனோட முடிச்சுட்டு டான்ஸுக்கு போயிட்டீங்க, அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஓவரால் உங்கள் ஆக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக அந்த எப்பிக் கிரவுண்டுக்கு மேட்சாக இருந்தது. ஓகே, Kalyan Master. Raymond and Maulika, it's a very nice performance. I really enjoyed it. Thank you, Master. நல்லா இருந்துச்சு. The dancers were of good support. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு and you explained it in a nice way. Raymond, you could have done it a little bit more. The match on is அந்த ஒரு அந்த strong personality வந்து வெளியில வரல. And there were small mistakes which should have never happened. அது நடக்கவே கூடாது. இதுக்கு மேலே மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. த டான்சஸ் வேர் ரியலி நைஸ், கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம்.
அது ஒன்று தான் எனக்கு குறையப்பட்டுச்சு. மற்றபடி இட் வாஸ் வெரி வெரி குட். கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். அனுமன் சொல்கிறதே சொல்லின் செல்வன் தான் சொல்லுவாங்க. ஆமாம். சொல்கிற வார்த்தைகள் வந்து அவ்வளோ நல்லா இருக்குமா. ஃபஸ்ட்டு ராமர் சீதா பார்த்துட்டு போகிறார். ராமர் ஏக்கத்தோடு இருக்கார். ஒய்ஃப் எப்படி இருக்கா சீதா தேவி தெரியலையே அப்படின்னு. வந்தோடனே என்ன தேவை? கண்டேன், பார்த்துட்டேன். முதல் வார்த்தை சேஃப்டி. உயிரோடு இருக்கா, கற்போடு இருக்காளா? அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால். என் கண்களால் பார்த்தேன் ஆண்டவா, கற்போடு இருக்கா, உயிரோடு இருக்கா நம்ம சீதா தேவி அம்மையார் அப்படின்னு அதுதான் சொல்லின் செல்வன்னாங்க. ரேமன் அண்ட் மௌலிகா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றின கமெண்ட்ஸ் ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஸ்கோர்ஸ் என்னன்னு கேட்போம். ராதா மேம், ஸ்கோர்ஸ். 7. Nice. Master. 7 again. Okay, 14 on 20. You have another round to go, semi-finals. I think a better score will be expected then. Yeah? All the best. All the best. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகேஷ், ஜோடி சீசன் 8ல நான் இன்னைக்கு வந்து இந்த எபிசோட் எதுன்னு ஒரு தப்பான நேரத்தில் நான் என்ட்ரி கொடுத்துட்டேனோ? ஏன் இல்லை, எப்பயுமே ஜோடி வந்து எப்பயுமே ஒரு ஃபன் ஃபில்ட் எபிசோட்ஸாக இருக்கும். இன்னைக்கு செமிஃபைனல்ஸுங்கிறதுனால என்னமோ எல்லாம் பயங்கர சீரியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு மட்டும் கை தட்டிக்கிட்டு எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. வாட் ஹேப்பன் டு த என்டர்டெயின்மெண்ட் சைட் ஆஃப் த ஜோடி சீசன் 8? இல்லை, கரெக்டு தான். அந்த செமிஃபைனல் மொமெண்ட் வந்து கொஞ்சம் லைட்டராக மாற்றுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான் அவர். போன சீசனுடைய டைட்டில் வின்னர், நடிகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு அவருக்கு மிக பெரிய பரிமாணங்கள் இருக்கு, பல பரிமாணங்கள் இருக்குது. எஸ், லெட்ஸ் வெல்கம் நம்முடைய அமுதவாணன். அமுதவாணன், சொல்லுங்க. சந்தோஷம், படங்கள் நடிக்கிறீங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இப்பதான் நான் உன் கண்ணுக்கு தெரியறேங்கற மாதிரி பாக்குறேன். இல்ல, உங்ககிட்ட பேசி தானே போக முடியும் இல்லையா? கரெக்ட். அதான் முறை இல்ல. அதான் முறை. அமுதே, சாங்கிய சம்பிரதாயம். ரைட். அமுதே, இப்போ வந்து என்ன பொண்ணுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன மேட்டர் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, பார்த்துட்டு இருக்காங்க. அமுதா, எந்த மாதிரி வைஃபை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்? ஒரு பொண்ணோட குணம் எப்படி இருக்கணும்? சீதா மாதிரி இருக்கணுமா, கண்ணகி மாதிரி இருக்கணுமா, எந்த மாதிரி இருக்கணும் சொல்லு. உங்களை மாதிரி இருக்கணும் மேம். எது பண்ணாலும் அடி தூள்ன்றீங்க இல்லையா? அது மாதிரி நீ அப்படி நினைச்சுக்காத. உன்னை அடிச்சு மிதிச்சுட்டு அடி தூள் அப்படின்னு பரவாயில்லையா? சரி, இப்பதான் வந்து நம்ம தான் பொண்ணு பார்க்குற மேட்டர்லாம். பழைய காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சுயம்பரம். வெரி குட் அமுதவாணன். மேடம், இப்போ ஒரு சுயம்பரத்தை இங்கே நடத்திடும். மாஸ்டர், உங்கள் அனுமதியோட சுயம்பரத்தை இப்போ நடத்திடலாம். இந்த சுயம்பரத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாலையை நம்ம அணிவித்து மகிழலாம். அப்படியே ஆகட்டும். நன்றி. ஓகே, நம்மளுடைய செமிஃபைனல்ஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹேண்ட்ஸம் கண்டஸ்டன்ட்ஸ், அதுவும் இதிகாச லெவல்ல இருக்காங்க இன்னைக்கு. பார்க்கலாம் ப்ளீஸ். வாங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கான டாஸ்க் வந்து இந்த கதம் இருக்கு, இந்த பக்கம் சொம்பு நிறைய தண்ணி இருக்கு. வலது கையில் அப்படி கதம் வச்சுக்க, இடது கையில் சொம்பு தண்ணி இப்படி நீட்டி விரல்களால் மட்டும் இப்படி கை ஃபுல்லாக நீட்டி விரலால் மட்டும் தான் பிடிச்சணும். கை பெண்டாகக்கூடாது. ஓகேவா? ஓகே ஜிம் மாஸ்டர், ஓகே ஆரம்பிங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரியா பாத்துக்கங்க. கையை மடக்கூடாதுப்பா. ஷாமோட கை. ஷாம் நேரா அப்படி வந்துச்சு, இப்படி இருக்கணும். நேரா ஆகணும். குனியக்கூடாது. ஆமாம். ஷாம், எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்? சொம்பு போகும். சொம்பு போகும், கையில் இருக்குமா? அதான் கொஞ்ச நேரத்தில் போயிடும். சொம்பா? ஓகே, அவர் எவ்வளோ தாக்கு பிடிக்கும் கேட்குறாரு. நீ எவ்வளோ தூக்கி பிடிப்பீங்க? இப்படியே இன்னொரு 30 seconds போயிடும்னு நினைக்கிறேன். என்ன வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஆல்ரெடி டைமர் ஆன் பண்ணிட்டாரு. கார்த்தி,
அனுமார் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு ஆனால. யாரு? அனுமார் கண்ணில் இருக்கிற மரண பீதி. மேக்கப் போட்டு மறைச்சு வச்சிருக்காரு. ஓகே. கர்ணன் இப்பவே உடம்பெல்லாம் இப்படி வளைய எல்லாம் ஆரம்பிச்சது. கை இப்படி இருக்கு, உடம்பெல்லாம் இப்படி ஆயி அப்படியே உட்கார்ந்துருவா போல இருக்கு. கோவலா. ஹாய் ஹனுமான் பாரு. முடியலனா கீழ வச்சிரலாம். போடலாம். யாருக்கு முடியலையே போடலாம். முடியலனா யூ கேன் மோட்டு பத்துற மாதிரி கிராப்ல. கிவ் அப். முடியலனா கீழ டிராப் பண்ணிருங்க. அடுத்து நீங்களா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும். பாருங்க உங்களுக்காக எப்படி போராடுறாங்கன்னு. யாருமே கிவ் அப் பண்ண ரெடியா இல்ல. டக்கு டான்ஸ் மூவ் போட டான்ஸ் ஆடலாம் தண்ணி ஊத்தாம. யார்? ரஹ்மான். கை ஆடுது. கர்ணனோட கை ஆடுது. ஒத்துக்க மாட்டேன். கர்ணா. உன் கை ஆடலாமா? அவ்வளவுதான். கை ஆட கூடாது எப்பவுமே. அவர் பக்கத்து பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு மேம் அப்பையில இருந்து. முடியலனா கீழ போட்டுரு கார்த்தி. ஐயா அனுமா மலையே தூக்கிட்டு போற ஒரு சொம்பு தூக்கு கை ஊத்திருது. அப்பங்களா பாத்தியா? சரி ஆட்ட தண்ணி ஊத்து வரியா? ரொம்ப தூக்கிடாத. ஓகே யார் ஃபர்ஸ்ட் போட போறீங்க கீழ? முடியலனா கீழ போடலாம். ஷாம் நெக்ஸ்ட்ல மாட்டோம். போட கூடாது. விட்டுடாதடா கர்ணா. விட்டுடாதடா கர்ணா. இங்க தண்ணியே கர்ணா என்ன கிளைமாக்ஸ் காட்சியில இருக்க? கர்ணா கிளைமாக்ஸ்ல இருக்கான். பாவ புண்ணியத்தை தரா. அவ்வளவுதான். போச்சு. போட்றதா கர்ணா. அன்பா. என்ன? இல்ல அப்படியே டவுன் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ரேமன். இல்ல. அவ்வளவுதான். ராமர் பாருங்க. ஏய் வாடா. ஆனா பொண்ணு பார்க்கலாம் கூட அப்படியே சீரியஸா அவள சிச்சனே பண்ணல. அதே மாதிரி வலிச்சோட சிச்சனே இருக்காப்ல. இதுல பெஸ்ட் ஆப்பர்சூனிட்டி யாருக்கு தெரியுமா? அனுமனுக்கு தான். ஃபுல் மேக்கப்பா ரியாக்ஷனே தெரியல. கர்ணா தோத்து விட்டே கர்ணா. கோவலன் வெர்சஸ் ஹனுமான் கிராண்ட் ஃபினாலே. என்ன ரஹ்மான் பாய்லர்ல டீ கொதிக்கிற மாதிரி கொதிக்குற. ரேமன் கம் ஆன். தசை ஆடுங்க. தசை மட்டும் ஆடுது. உடம்பே ஆடுது இவனுக்கு. ரேமன் உண்மையிலே அனுமன் தாயா? ஆமா பலவான். அந்த ஆளுக்கு நாகார்ஜுன நரம்பல ஏறுதியா கை ஃபுல்லா. அனிஷ் கோவலா கேரளால டீ போற மாதிரி நினைச்சோ. ஏடா பாண்டிய பாரு எனக்கு ரஹ்மான் தான் ஆச்சரியமா இருக்கு. அதான் இல்ல பாண்டிய மன்னன் தண்டனை கொடுத்த கூட இப்படி நடுக்கல. சூப்பர் ஹனுமான் கி ஜெய். ஜெய் ஹனுமான் கி ஜெய். கர்ணனை எனக்கு பிடிக்கும். பட் ஆனா செலவு பார்த்தா ஹனுமான கல்யாணம் பண்ணா ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் வேணாம். அவர் பாட்டுக்கு என்ன தூக்கிட்டு எங்க வேணா போவேன். எனக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு அவர் என்ன செய்யனால நான் ஹனுமானையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உண்மையிலே பாராட்டணும் மேடம். ரேமனுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் நம்ம கொடுத்தாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 செமிஃபைனல்ஸ். பவர்ட் பை பிரயாக் மற்றும் விவால். வெரி குட். பரபரப்பா போயிட்டு இருக்கிற செமிஃபைனல்ஸ்ல எபிக் ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போகிற ஜோடி. லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் அண்ட் யாமினி. என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? நான் கர்ணன், இவ அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன கான்செப்ட்மா கார்த்தி? தெளிவா சொல்லிடுவீல? பதட்டம் இல்லாம. சரி
ஆக்சுவலாக கர்ணரோட ஸ்டோரி, கர்ணன், அர்ஜுனன், அப்புறம் அவங்க அந்த அந்த போர்க்களம், துரியோதனன், இவங்க 3 பேரை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம் ஸ்டோரி. ஆமாம். ஆக்சுவலாக இவங்க 2 கேரக்டர் பண்ணுறாங்க. அப்படியா? குந்தி அவங்க பண்ணுறாங்க. குந்தி. ஆமாம். நீங்கள் கர்ணன் மட்டும். சூப்பர். ஆல் த கிருஷ்ணா ஆல்சோ ஐ அம் பிளேயிங் 3 கேரக்டர்ஸ். கிருஷ்ணா கூட பண்ணுவேன். ஸ்ரீ கிருஷ்ணா கூட யார் பண்றா? நீங்க 3. ஓ பேஷ். ஆல் தி பெஸ்ட். Great things comes in small package. Small package. Thank you. Come on. சொல்லாத உங்க மேல மரியாதை வச்சிருக்கா. Thank you. என்னிடம் ஏன் பிறந்தாய்? உன் திருமுகம் கூட ரசிக்க முடியாதவளாயிற்று. உன் கவச குண்டலமே உன்னுடைய அடையாளமாய்விட்டு உன்னை பிரிகிறேன். நான் கர்ணன், சாரதியின் மகன். அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளன். நான் அர்ஜுனன். நிறுத்து. சத்திரியன் அல்லாத நீ இந்த போட்டியில் பங்களிக்க இயலாது. கர்ணனுக்கு தோள் கொடுக்க வந்த துரியோதனன். அந்தனராய் மாறிய இந்திரன்.
கார்த்திக் அண்ட் யாமினி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். ராதா மேம். ஐயோ அடி தூள். ஆஹா, கர்ணா ஐ லவ் யூ. யாமினி பிச்சிட்டடி. தேங்க்யூ மேம். பிச்சிட்ட. அப்புறம் நடுவில் துரியோதனன் நம்ம சந்துருவா. சந்துரு துரியோதனா வா மக்களே. அதானே பார்த்தேன். வா துரியோதனா, உன் நண்பனை அங்கத நாட்டுக்கு அரசனாக்கினேயா. அதான் சந்துரு. ஹா, என்ன சொல்லுவே. அதான் நீ வந்த உடனே அந்த கெட்டப். அதான் ஒவ்வொரு ஆக்டும் முடியும் போது ஒவ்வொரு கேரக்டர். ஈவன் நடுவில் கூட ஒரு பையன் வந்துட்டு அப்படியா துரோணாச்சாரியர் மாதிரி இன்னும் அந்த வீரம் எல்லாமே அப்படி இருக்கணும். எல்லாருமே அந்த கேரக்டரா மாறணும். எல்லாருமே அந்த நடிப்பிலிருந்து வெளியே வரக்கூடாது. திஸ் இஸ் பர்ஃபெக்ட். சொல்றதுக்கு வேர்டே கிடையாது. சூப்பர் மேடம். அப்ப துரியோதனன் கர்ணன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து சந்துருவையும் கார்த்தியும் தாராளமா சொல்லலாம். எப்பயுமே நண்பருக்காக வர நல்ல உள்ளம் சந்துரு நடது. தேங்க்யூ சந்துரு. தேங்க்ஸ் லாட். மாஸ்டர், what do you have to say? Karthik and Yamini, phenomenal, awesome. Thank you master. Thank you master. Apt performance. சூப்பராக பண்ணியிருந்தீங்க ரெண்டு பேருமே. உங்கள் எமோஷன், த வே, த கொரியோகிராஃபி அண்ட் யாமினி என்ன அப்படியே படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணுறவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க நினைக்கிறேன். நீங்கள் டப்புன்னு மாறி அப்படியே தவுளுண்டு உடம்புக்குள்ளே அவ்வளோ வீரம் இருக்கா. அந்த அப்படியே அந்த லுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு புல்லரிச்சிச்சு ரைட்டாக. சூப்பராக இருந்துச்சு. கீப் இட் அப். ஆசம். தேங்க்யூ ஜட்ஜஸ். கார்த்திக் அண்ட் யாமினி ஜட்ஜஸ் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் இந்த ஈவினிங்கில் மோஸ்ட் பெஸ்ட் கமெண்ட்ஸ் வாங்கினது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். லெட்ஸ் see what are your scores. ராதா மேம். Thank you ma'am. வாவ், சூப்பர். செமிஃபைனல் 1ல எபிக் ரவுண்ட்ல முதல் முறையா 10 வாங்கியிருக்கீங்க. இன்னொரு ஜட்ஜ் என்ன மார்க் கொடுத்தாரான்னு பார்க்கலாம். கல்யாண் மாஸ்டர். Thank you master. Thank you sir. 20 on 20. நான் சொன்னேன்ல குட்டி பாக்கெட்ல எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் பாருங்க. வாவ், சூப்பர். பின்னிட்டமா அங்க பாரு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதும்மா. கரெக்டாலையா இருக்கு. 20 out of 20. கிரேட். எபிக் ரவுண்ட்ல அதுவும் செமிஃபைனல் வந்து 20 out of 20லாம் சான்ஸே இல்ல. That's an epic score again. Yes. Super seriously. Thank you so much ma'am. Master. All the best கார்த்தியாரியா. All the best. Thank you. ஓகே, நம்மளுடைய ஜோடிகளே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஆனாலும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்கு. ஆமா, பாய்ஸ்க்கு ஒரு சுயம்பரம் வச்ச மாதிரி ஆமா, உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல நம்ம. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்க வேண்டுமா வேண்டாமா? வேணும். அதனால் அத்தனை மங்கையர்க்கரசிகளும் வருக. பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு ஒரு சுயம்பரம் அப்படி நிற்க வச்சு ராதா மேம் வந்து அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப டெரரான ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க. வி நீட் அ சான்ஸ், ரைட்? நம்மளுக்கு யார் எந்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இப்போ கொடுக்குறோம். ஓகேவா? என்ன விஷயம்னா, இங்கேருந்து அந்த வில்லை அப்படியே குறிப்பாத்து அங்கே ஏறிங்க. ஓகேவா? எந்த ஷீட்டில் உங்களோட அம்பு போய் இடிக்குதோ அந்த ஷீட்டை அப்படி திருப்பி பார்த்தா அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைப்பார். சௌந்தர்யா, உங்களுக்கு என்ன மாதிரி மணமகன் வேணும்? எனக்கு நல்ல பையனா இருக்கணும். நல்ல பையனா இருக்கணும். இதே மாதிரி அந்த பையனும் எதிர்பார்த்தா நான் நல்ல பொண்ணா இருப்பேன். சரிம்மா. அங்கே கொடுங்க. மௌலிகா, வணக்கம்மா. சொந்த ஊர்? கோயம்புத்தூர். அவ்வளோ பெரிய பணக்காரரா? ஊரே சொந்தமாக வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. எந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களோட நீங்க மணமகன் எதிர்பார்க்குறீங்கம்மா? அவங்க ஹஸ்பண்ட் வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. இல்லை, அடுத்த ஜென்மத்துக்குன்னு வச்சுக்கோமா. அடுத்த ஜென்மத்தில் அவர் வேற ஏதாவது எதிர்பார்ப்பாரு. நீங்க வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கம்மா? நல்லா அறிவா இருக்கணும். சரிம்மா. நல்லா அழகா இருக்கணும். சரிம்மா. கொஞ்சம் பணம் வச்சிருக்கணும். சரிம்மா. அவ்வளவுதான். சரிம்மா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா சோஃபியா. இப்போ எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் சார்ந்தவராக எதிர்பார்க்குறீங்கம்மா? எந்த தொழில் சார்ந்தவராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
உங்களுக்கு இருக்கணும்ல இந்த ப்ரொஃபஷன் சேர்ந்தவர் என்னுடைய கணவரா என்னோட மீடியா ஃபீல்ட்லயே இருக்கணும். மீடியா ஃபீல்ட்லயே இருக்கணுமா? சரிம்மா, கொடுங்கம்மா, கொடுங்க. எந்த மாதிரி தகுதி உடையவர் உங்களுக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன நல்லா பார்த்துக்கிற மாதிரி. வெறும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமாம்மா? வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது அதுவும் தான். அதுவும் வேணுமாம்மா? நல்லா ஏர்ன் பண்ணணும். எனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு வாங்கி என்னென்னலாம் நீங்கள் சாப்பிடுவீங்கம்மா? எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாமே சாப்பிட்டேன்னா அவன் சம்பாதிச்சது அதுக்கே கொடுத்துட்டு அவன் என்னம்மா பண்ணுவான்? பேண்ட் சட்டைக்கு கொடுக்கணும், மேக்கப் வாங்கி கொடுக்கணும். சரிம்மா. சாட்டர்டே சினிமா போகணும். சரிம்மா. சண்டே ஷாப்பிங் போகணும். மண்டே அவன் பிச்சை எடுக்க போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேனாம்பேட்டை, வடபழனி, அப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கிய சிக்னல்களில் போனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மணமகன் கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குமா? கொடுங்கம்மா. பிரியா, எந்த மாதிரி கணவன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய வருங்கால துணைவரா? ஏன்னா நல்ல உயரம், நல்ல அழகு இருக்குது. எந்த மாதிரி கணவன் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரியல. இவ்வளோ வைக்கப்படுற பெண்ணு தமிழகத்தில் முதல் முறையாக இப்போதாம்மா நான் பார்க்குறேன். நீ என்னம்மா அப்படி மறைக்கிற? என்னம்மா? இல்லைம்மா, நீ வெக்கம்னா உனக்கு என்னன்னு தெரியாது, நீ கை தூக்காதம்மா. மகேஷ், எனக்கு ஒரு டவுட். அவங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது சொல்லி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி சைலண்டா இருக்கிற மாதிரி தோணுது. சரிம்மா, எந்த மாதிரி கணவனை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, எங்க அம்மாவை எங்க அப்பா எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி என்ன பாத்துக்கிற மாதிரி ஒருத்தரை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்போ உங்க அம்மா அப்பா நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுதுமா? ஆமா ஆமா, அது நல்ல விஷயம் தான். சரிம்மா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? அம்பு ஏறிங்களா? ஒரே ஒரு போட்டா குறி வச்சு தாக்குங்க. சரியா? ரெடி? ஓகே, ரெடி. உங்களுடைய முதல் வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் சான்ஸ். கரெக்டா பாரு. கண்ணு கண்ணு வை, அங்க நேரா வை, வை. கண்ணை கிட்ட இங்க வை, இப்படி வை. இங்க பாரு, இங்க என்ன பாரு. இப்படி இப்படி இழு. கண்ணு கிட்ட நான் வில்ல கொண்டு போ. இழு இப்படி. மகேஷ் பேசாம வாங்கி ஹைட் பத்துதா? எனக்கு தெரிஞ்ச உனக்கு கீழ் போட்டோ தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அது கீழே போய்டும்னு நினைக்கிறேன். போடு சீக்கிரம். சரி, நானே உனக்கு கிழிச்சு கொடுக்குறேன் போ. இல்ல, உங்களுக்கு இன்னும் கல்யாண வயசு வரல. இங்க வா, நீயே ஓடி போய் ஒரு அம்ப குத்து போ. இந்த போட்டோ போ. ஓடி போணும் வேகமா. ஓடுனால அவ போ. ஓகே, வாமா, பஞ்சம் வரணும். நம்ம யாமினி தேர்ந்தெடுத்த அந்த அழகான மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பாப்போம். வாவ் வாவ். மாட விளக்க யாரு இப்போ தெருவோரம் ஏத்துடா. இந்தம்மா, உன் கணவனை கட்டி பிடிச்சிட்டு இல்லம்மா. இந்த மாதிரி ஒரு கணவன் உங்களுக்கு அமைவாருமா? இதில் நீங்கள் வருத்தப்பட ஒன்றும் இல்லைம்மா. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் சிரிப்பாருமா அவரு. இந்த மாதிரி கணவர்மா உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட்மா. வாங்கம்மா, நீங்கள் ஓடி போய் நீங்கள் பண்ணுங்கம்மா. எந்த இடம்னு? ஓ செத்தான் சீதக்காதி. வா கொடுங்க பிரியா. ஐயோ, நீங்க ஏன் அப்படி பிடிக்கிறீங்க? இல்ல, அவளுக்கு சர்ப்ரைஸா காமிங்க. வாமா சௌந்தர்யா, கண்களை மூடிக்கொள். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பாருங்க. வாமா. இவருதான் புருஷன் தெரியுதா? ஆனா ஒரு பெண் கேவலப்பட்டா இன்னொரு பெண்ணுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்கள் மேடம். இவருக்கு இந்த போட்டோ வந்தோடனே அங்கே சொல்கிறாள் யாமினி, என் மாப்பிள்ளை சிறந்தவராம். இவர் வரதட்சணையா அநேகமா வந்து ஒரு 1000 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் அநேகமா அனிமன் உங்களுக்கு அமேசான் காட்டுல தான்மா. வாழ்த்துக்கள்மா. வாமா, பாவம் டென்ஷனா இருக்கு. அங்க இருந்து வாமா, ஸ்லோ மோஷன்ல போ. அற்புதம்மா. ஆமா, இங்க வாமா. ஓ, கணவன் போட்டோ ஓபன் பண்றா. அங்க பாருடா, அந்த ஆளுக்கு ஒரு முடி கூட இல்லடா. இவனுக்கு உடம்பு ஃபுல்லா முடிதான்டா. டேய் திரும்படா ஒரு நிமிஷம் திரும்படா. டேய், இவ்வளவு நீளமான முடி இருக்குடா. பேன் தொல்லை வரந்தா மாத்தி பேன் பாத்துக்கிட்டே இருக்கலாம்டா. அப்படி இருக்கானவன்டா. அவன் எடுக்க நீ நசுக்க, அவன் எடுக்க நீ நசுக்க, அவன் எடுக்க. அடடடா. டேய் போடா. உனக்கு இப்ப 3 ஆப்ஷன் இருக்குடா.
அந்த 3 ஆப்ஷன்லயே இந்த 3 ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னோட அடுத்த ஜென்மத்தினுடைய கணவனை இப்போ நீ செலக்ட் பண்ண போற. அதை பார்த்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற கணவனை அப்படி சந்தோஷப்பட போடுறாரா. ஒரு ரொமான்டிக் ஃபீலோட வந்து தாக்குடா. டேய் வாடா இங்க வாடா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? டேய் வாடா நீ. அதாவதுடா யாமினிக்கு என்ன சந்தோஷம்னா இருக்கிறதுல பெட்டர் மாப்பிள்ள அவன் தான். ஓகேவா? சோஃபியாக்கு என்ன கன்ஃபியூஷன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோமே, போட்டோல கன்ஃபியூஸ் ஆயிடுவோமே, அவளுக்கு குழப்பம்டா. அங்க பாடுறா சௌந்தர்யா வாழ்க்கையில கவலையே இல்லடா. ஆனா உன் வாழ்க்கை இருக்கு பாடுறா. அதாவது அவன் ஸ்டைலுன்னு நினைச்சு அவனே சுத்துவான்டா. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளடா உனக்கு. அதாவது அவன் நடிச்ச படத்தை யூடியூப்ல மட்டும் ஒரு 10 கோடி பேர் பார்த்துருக்காங்கடா. அதாவதுடா நீ வந்து பொதுவாக இப்போ நீ ஒரு மேரேஜ் ஆல்பம் ஃபோட்டோனா அவன் குடும்பம் மட்டும்தான்டா பார்க்கும். இவன் கூட கல்யாணம் நடக்கட்டும்டா ஊர் உலகமே ஒன்றை வாழ்த்துண்டா தம்பி. இந்த மௌனிகா இவர் வந்துப்பா சாம் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற ஆணழகர் மேடம் தமிழ்நாட்டில். சாம் ஆண்டர்சன் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ராதா மேடமே என்ன புகழ்ந்துட்டாங்கன்னா யூடியூப்ல போட்டுருவாரு மேடம். அவரை பத்தி தெரியாம வாய் விட்டாதீங்க மேடம். இப்ப வந்துட்டா நீங்க 4 பேர் சூஸ் பண்ணிட்டீங்களா? இந்தடா பிரியா வாப்பா வாடா வாடா வாடா. ரொமான்டிக்கா வந்து உனக்கு 2 ஆப்ஷன் தான்டா, இது அல்லது அது. டேய் பிரியா டாப்புடா. அதாவதுடா டேய் உன் போட்டோ காமி. நீ ஏன்டா உன் கணவனை காமிக்க வெக்கப்படுற? கணவனை காமிடா. மேகல அந்த ரியாக்ஷன் பண்றா. வெக்கமா புடிச்சிட்டு நில்ல. அந்த ரியாக்ஷன் பண்ண நீ. உன் கணவனை மிஞ்சிட்டடா. உன் கணவனை மிஞ்சிட்ட. சோஃபியா அதே மாதிரி ரியாக்ஷன் பண்ண கணவன் மாதிரி. அடடா அப்படியே இருக்குடா அப்படியே இருக்குடா. டேய் டேய் சோஃபி ஜாடிக்கேத்த முடிடா ஜாடிக்கேத்த முடிடா. டேய் நீ பண்றா. மௌலிகா பாருப்பா. ஐயோ உண்மையிலே நீ தானே சரியான பேரு. ஆனாடா இந்த 4 பேரை விடுடா உன் புருஷன் இருக்கான்லப்பா ரொம்ப டாப்னா புரியுதுல? டாப்ல ஒண்ணுமே இல்லடா. கல்யாணம் பண்ணிக்கப்பா. கல்யாணம் முதல் காலேஜ்ல 5000 இன்கிரிமெண்ட். சூப்பர் பா. ஓகே பா. இதுதான்டா ஜோடி இல்ல? ஆமா. எப்படி சேர்த்து வச்சாங்க? உண்மைதான். இந்த போட்டோ எல்லாருமே வீட்டில் போய் பத்திரமா உங்க பெட்ரூம்ல ஓட்டிட்டு பாருங்க. அப்பப்ப இதை விட பெரிய கஷ்டம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream's Jodi Season 8 Semi-Finals Round 1. Powered by Prayag மற்றும் விமல். நம்ம செமிஃபைனல்ஸ்ல ஜோடி சீசன் 8ல எபிக் ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போகிற ஜோடி ஷாம் அண்ட் சௌந்தர்யா. செமிஃபைனல்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க 2 பேரும்? ராமர் சீதை லங்கால இருந்து சீதையை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ராமர் மனசில் அவங்கள பற்றி ஒரு சின்ன டவுட் வரும் அவங்களுக்கு. ஸோ அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராமர் தன்னை சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தி பண்ணதுக்கப்புறம் பூமியை இது பண்ணி அவங்க உள்ளே போயிடுவாங்க. பூமா தேவிக்கு அர்ப்பணம் பண்ணிடுவாங்க தன் உயிரை. அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்து பண்ணிடுவோம். ஓ ஓகே. சீதையின் கற்பை ராமன் சோதித்து பார்த்ததை நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே கரெக்டுங்க. All the best, Ramar and Sita. Thank you so much. All the best. Thank you.
வெற்றி கண்ட ஸ்ரீராமன் சீதையுடன் அயோத்தி திரும்பினார். தங்கள் வாழ்க்கை நகர எழுந்தது ஸ்ரீராமனின் மனதில் ஓர் குழப்பம். என் சத்தி பரீட்சையின் அர்த்தம் இந்த பூமி மாதாவிற்கு விளங்குகிறது. இது ஸ்ரீராமன் மீது ஆணை. ஜெய் ஸ்ரீராம். ஷாம் அண்ட் சௌந்தர்யா உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். ஷாம், சௌந்தர்யா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சௌந்தர்யா, உங்கள் டான்ஸில் இன்றைக்கி கண்ட்ரோல் இருந்தது. ஒரு சின்ன ஸ்டைல் உங்களோட எப்போவுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஒரு 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 பாய்ஷ் இதில் இருக்கும். அதிலெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் தெரிஞ்சது, அந்த எமோஷன்ஸ் இருந்தது. ஷாம், யூ ஆர் சூப்பர். உங்களோட அந்த எமோஷன், உங்களோட அந்த கெட்டப், நீங்கள் அந்த பண்ண மூமெண்ட்ஸு, அதில் பர்ஃபெக்ஷனுங்கிறது கொஞ்சம் என்ன சொல்லுவேன், ஒரு 75 தான் சொல்லுவேன். பிகாஸ் செமி கிளாசிக்கல் மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் கண்டெம்பரரியும் எடுத்தீங்க. அந்த கையெல்லாம் போகிறது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா 100% இந்த பண்ணதை நீங்கள் 100% மூமெண்ட்டோட சேர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தூளாக இருந்திருக்கும். பட் எடுத்த விதம், அந்த ஃபீலு, அந்த மியூசிக், அந்த கெட்டப், ஐ ஜஸ்ட் லவ் இட். கீப் இட். ஸோ மச் மேம். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ மேம். ஷாம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். உண்மையான திறமைக்கு வந்து ரசிகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துலாமா? கொடுக்கலாம். உங்களோட ஃபேன்ஸ் இங்கே வந்திருக்காங்க, எங்ககிட்ட சொல்ல நாங்களே ஷாம் பற்றி எல்லாமே பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மார்னிங்லேருந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஷாமே ஈவினிங் தானே வந்தாரு. அதான் உங்களுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியானம். ஓகே, தட்ஸ் சோ ஸ்வீட் ஆக்சுவலி. ஷூட்டிங் இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்களே மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணி ஷாமை பார்க்கணுன்னு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறது சந்தோஷம் நினைக்கிறேன். ஷோர், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏய்
முருகேசன் போன போறா பாண்டி பொண்ணுடி முதல்ல இல்ல அம்மா போடுடி தம்பில போடுடி வேமடி தம்பி போடுடி உன்னை யாரா எடுப்பா நீ போடா போனுடா சொன்ன போனுடா செல்ஃபியா ஐயோ போன் எடிட்டிங்கா இருக்கு நான் என்னடா கண்ணாடி இருக்கா இல்ல ஓட்டையா சமமா சமையா இருக்கு கொஞ்சம் அவருக்கு ஷாக் இருக்கு. உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்களாம் யாரு, எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? அதான் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அன்பரசன். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஆக்சுவலி ஷாமனாவை பார்க்க தான். எனக்கு ரொம்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிடிக்கும். இந்த சீசன் ஆரம்பிச்சுலேருந்து நான் வந்து ஷாமனாவை பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து இதுக்கு கை தட்டணும் நீங்கள் எல்லாரும். ஆக்சுவலி எங்கள் அண்ணா வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக நான் ஆக்சுவலி லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காகவே நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நேரமாக அண்ணன் எவ்வளோ லாஸ்ட்டாக ஆனாலும் பரவாயில்ல நம்ம நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்தோம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு அந்த ரோபோட்டிக்கோட லாஸ்ட் வீக் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஷாம் நிமிர்ந்து நில்லுங்க, குனிஞ்சு போறீங்க, அவ்வளவு வெயிட்டா மாலை அதிர்ச்சியில அப்படியே இறங்கி போயிட்டாரு. என் பேர் கிருஷ்ணா மேம். நானும் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். தில்லைநகர்ல. கிருஷ்ணாவா? கிருஷ்ணா. ராமரை பத்தி கிருஷ்ணா. நாங்க தலையோட பயங்கரமான ஃபேன். அஜித்தோட. அவருக்கு அடுத்து நாங்க ஃபாலோ பண்றது வந்து ஷாமனை தான். அவருக்காக இதெல்லாம் நாங்க பிரிண்ட் பண்ணி அங்க எடுத்து வந்துருக்கோம். எங்க காமிப்பா காமி. அதான் அவனுக்கே புரியல. ஷாமனா போட்டோ வந்து அடுத்து வந்து அவருக்கு தான் நாங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே. என் பேர் சிலம்பரசன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சாமனா பார்க்கணும் இருந்தேன். சாமனா லாஸ்ட் அந்த மூவி ரவுண்டில் விஸ்வரூபம் கமலஹாசன் சார் டான்ஸு, கதகளி டான்ஸு அப்படி போட்டாங்க பாருங்க. அதில் லைக்கான மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ விஜய் டிவி. சூப்பர். வர்றா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் நேம் சரவணன். மதுரையில் வந்திருக்கேன். இதை நான் சொல்லி ஆகணும். ஷியாமன் பக்கத்தில் நிற்கிறேன். அவ்வளோ நர்வஸாக இருக்குது எனக்கு, சத்தியமாக நம்ப முடியல. ஸோ ஷியாமனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருமே ஷியாமனா டான்ஸ் பார்க்காம தூங்கவே மாட்டாங்க. உண்மையிலே அவ்வளோ பிடிக்கும். ஜோடியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஷியாமனா ஸ்பெஷல். உடம்பேத்தலேருந்து ஜிம் போகிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சென்டிமெண்டலாக அஃபெக்ட் பண்ணிட்டாரு, என்ன லைக் பண்ணிட்டாரு. நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவரை. நீ நம்ம லவ் பண்ணுறியா? சரி. ஆமாம். தேங்க்யூ விஜய் டிவி. தேங்க்யூ டு ஆல். இவர் தான் வந்து கிளைமேக்ஸ் அந்த ஃபினாலே போவார் அப்படின்னு எங்களுக்கு தோணுன ஒரே ஒரு ஆள் வந்து ஷாமண்ணா மட்டும்தான். இப்போ கூட மைண்டில் எனக்கு அந்த ஆரோமலையில் அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸ், சீரியஸ்லி இட்ஸ் வாஸ் சோல்ஃபுல். அவ்வளோ செம்மையாக இருந்தது. இந்த 6 பேக் கூட இப்படி ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுத்தீங்க பாருங்கள். சீர்ஸாங்க அப்படியே நிற்குதுங்க மைண்டில். இப்போ கூட நிற்குதுங்க மைண்டில். ஷாம், இப்போயே உங்களுக்கு ஃபேன்ஸு, கிளப்பு, ஃப்ளக்ஸு, போர்டு வைக்கிறேங்கிறாங்க. வாட் யூ ஃபீல்? தெரில, டான்ஸ் பண்ணுற தெரிஞ்சது யோசிச்சது தான் பண்ணுறேன்னா நீங்கள் ரொம்ப மனசுக்கு ஃபீல்ஸ் வெரி நைஸ். இல்லை எல்லாம் சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்ஸ். கொஸ்டின் கேட்கணும்னா அடுத்து நான் உங்களை வந்து கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் சீக்கிரமா. அப்படி நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா திருச்சியில் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு சங்கத்தோட தலைவர் நானாக தான் இருப்பேன். அது ஆக்சுவலி நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும். நான் உங்களை பிக் ஸ்க்ரீனில் சீக்கிரமாக பார்க்கணும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் படிச்சிட்டேன். சரி, கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷாம், வெட்கப்பட்டு விட்டாய் சீதா பிராட்டி. உன் கணவனை உலகமே புகழ்கிறது, என்ன நினைக்கிறாய்? இது என்ன சீதா இல்ல? எங்க சாமண்ணா கூட நீங்க ஆடுறதுக்கு எவ்வளவு இது பண்றீங்க. ஆனா எங்க ஊர்ல எத்தனை பொண்ணுங்க சாமண்ணா கூட ஆடணும் எவ்வளவு ஆவலா இருக்காங்க தெரியுமா? ஏன் நாங்க கிளம்பும் போது கூட சாமண்ணா நாங்களும் வர்றோம். இல்லைங்க, அப்படி இல்லை. அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது வரும். இவர் இப்ப ராமராவே மாறிட்டாரா? சரிம்மா, ஓகேம்மா. மேம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம். என்னன்னா அண்ணனோட ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரோட கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா, வித் ப்ளஷர். ஷோர். இதே கேட்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷாமு அவங்களோட ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக முதல் முறையாக அந்த ஜோடி சீசன் 8ல் ஃபேன்ஸோட சேர்ந்து நம்மளுடைய ஜோடி ஆட போகிறாரு. வாங்க, ஷாம் அண்ட் ஃபேன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். Dandanaga. And you are putting a brand for me, Dandanaga. எங்க தல நீ யாரு?
மேம் எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் திருப்பியும். டேய் என்ன பண்ண சொன்னவங்கள மேம் இவங்க வந்து 5 ரூபாய்க்கு தான் நடிக்க சொன்னேன். 5 கோடி ரூபாய்க்கு நடிச்சிருக்காங்க மேம். இதெல்லாமே பிளான் பை மீ. ஆமா. யாரோட பிளான்? ஏன் பிளான்? அதான பார்த்தேன். இது பக்ரா டே மேம். இருங்க இதே சீசன் 6ல என்ன பக்ரா பண்ணும்போது எல்லாரும் சிரிச்சிங்களா? அது மாதிரி நான் இன்னைக்கு ஒரு பக்ரா பண்ணல. திருப்பி சீனியர் ஜூனியர் பண்ணல. ஏய் வாடா 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 என் அன்பு செல்லமே. நீதானா தமிழ்நாட்டுல பிறந்த தமிழன்? டேய் டேய் ஷாம் இல்ல சீரியஸா ஆக்சுவலி என்னன்னா மேம் இதுல வந்துட்டு என்னன்னா ஒரு நான் வாங்கிட்டு இருந்த பட்டத்தை வந்துட்டு ஒரு ஜூனியர் கொடுக்கணும். இத்தனை நான் தாங்கிட்டு இருந்தேன். அந்த படத்தை வந்து கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஆனா சின்னதாக தான் சொன்னேன். இதெல்லாம் வந்து அந்த இதுல அந்த கல்யாண ப்ரொபோசல் தானே சொல்றேன். லவ் ப்ரொபோசல். ஏன் கல்யாணம் தப்பு போறீங்க? மூஞ்சி ரொம்ப சீரியஸா எடுத்துட்டேன் நீ தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது பசங்களா. நடிப்பு அடி தூள். ஐயா திருச்சியா மதுரையா? இங்க வா நீ வா வாங்கி வா. இவன் சொல்றான் சாமுவோட அடுத்துங்க விட்டு பொண்ணு போட்டி போறதுல வாங்க வா. அப்படி இவர் ரொம்ப அப்படியே எமோஷனா பேசினாராம். இது பாத்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த சோலா இருந்து. ஆனா மேம் வளர்ந்து வரும் உலக நாயகன் ஷாம் அப்படின்னு இந்த போஸ்டரை பார்த்தப்பே நாம எல்லாம் அலர்ட் ஆயிருக்கணும் மேம். இல்ல எனக்கு வாங்க இங்க பாருங்க மேம். வளர்ந்து வரும் உலக நாயகன் ஷாம் பாருங்க மேம். அதுல மார்பிங் வேற மேம். அவர் முகத்தெல்லாம் மாத்தி. அடுத்த போட்டோவாமா இருமா. என்ன சரவணன் மீனாட்சியில ஓ இப்ப வேட்டிய அந்த பிள்ளைலாம் இல்ல புதுசா ஒன்லி நீதான். ஏற்கனவே அங்க 1008 கன்ஃபியூஷன். இத பார்த்தா தெரிஞ்சுக்கோன்னா பெரிய பங்கரா பண்றானுங்க ஒண்ணே. அத விடு அடுத்து பாரு. பாத்தியா இது டீசன்ட்டா இது. ஆமா வாட்ஸ் நெக்ஸ்ட் அத தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆல் திஸ் ஃபன் எல்லாம் இட்ஸ் நைஸ். எது தப்பா அந்த 5 நிமிஷம் whatever they did நல்ல ஒரு ஃபீலிங். சூப்பர். அதான் அந்த 5 நிமிஷம் எனக்கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். இது என்ன ஃபன்னா வேணா இருக்கலாம். உண்மையான திறமை உங்களுக்கு இருக்கு. எல்லா தகுதியும் இருக்கு. இந்த மாதிரி 5 பேர் இல்ல எல்லாருமே உங்களுக்கு ஃபேன்ஸா வருவாங்க. இல்ல ஷாம் எவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களை சூஸ் பண்ணிருக்குன்னா அது ஏதோ ஒன்னு கடவுள் நிஜமா வச்சிருக்குன்னு அர்த்தம். ஆல் தி பெஸ்ட். थैंक यू. ஷாம் அண்ட் சௌந்தர்யா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கமெண்ட்ஸ் கேட்டோம். ஸ்கோர் என்னன்னு கேட்கலாம். ராதா மேம் யா ஸ்கோர்ஸ் ஃபார் them. Points. Master. 7 points. Thank you so much. Total 15. இன்னும் ஒரு செமிஃபைனலுக்கான ரவுண்ட் இருக்கு. அதுல நீங்க அதிகபட்சமா ஸ்கோர் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. கலக்கிடணும். கண்டிப்பா. All the best. கண்டிப்பா. ஷாமன் சோ. Thank you so much. Thank you sir. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 8 Semi-Final Round 1. Yes, powered by Prayag and Vivar. பிரியா எபிக் ரவுண்ட்ல ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா களமிறங்க போற ஜோடி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜோடி. யாரு? அப்படி சொல்லி தான் கூப்பிடணும். அவங்களோட பேசவே மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க 2 பேரும். Let's welcome ரஹ்மான் and Sophia. ஓகே இவங்க தான் இணைப்பிரியாத கப்பிள்ஸ் இல்லையா? ரைட் ஃப்ரம் தி பிகினிங். ஆமா இணைப்பிரியாத கப்பிள்ஸா. சரி 2 பேரும் இணைஞ்சு எபிக் ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க. செமி ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். என்ன பண்ண போறீங்க? நாங்க பண்ண போறது சிலப்பதிகாரம். ஓ கண்ணகி மதுரை எரித்த கதை. நாங்க 2 பேருமே 2 கேரக்டரும் நாங்க தான் பண்ண போறோம். நான் தான் கோவலன், நான் தான் ராஜாவா, நான் தான் மாதவி, நான் தான் கண்ணகி. இப்படி தான் இருக்கணும். கண்ணகி மாதவி நீ பிரச்சனையே இல்ல பாரு கோவலனுக்கு. ஓகே சூப்பர். ஆல் தி பெஸ்டா. அது எழுதுறது இளங்கோவடிகள்மா. ஓகேவா? ஓகே. Thank you. All the best. Thank you. அதாகப்பட்டது நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை என்னன்னா சிலப்பதிகாரம். ஒரு சிலம்புக்காக மதுரையே எரிஞ்ச கதை. பூம்புகார் பட்டணத்துல இருந்த நம்முடைய கதாநாயகன் கோவலன் என்னதான் தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டு மாதவியோடயே இருந்திருந்தாலும் தன் கணவன் இறந்துட்டான்னு செய்தி கேட்ட உடனே கண்ணகி என்ன தெரியுமா செஞ்சா? மதுரையே எரிச்சுட்டா. பலே 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 ஒருடா. நம்ம கதையோட ஆரம்பத்துல நம்ம கதாநாயகன் கோவலன் எங்க இருந்தா தெரியுமா? மாதவியோட மடியில.
இருந்து கோச்சிட்டு கிளம்பின கோவலன் நேரா எங்க போனான்னு தெரியுமா? வேற எங்க, கண்ணகி ஆண்டதான். மறைந்து போனேன் நான் உன்னை, மறைந்து போனேன் நான். நிழலே நிஜமா நினைத்தேன், பொருளை அவிழ்ப்பார் தொலைத்தேன். நிழலே நிஜமா நினைத்தேன், பொருளை அவிழ்ப்பார் தொலைத்தேன். பொண்ணை பாத்தியா? என்னதான் தன்னுடைய அம்படியா இன்னொரு பொண்ணாண்ட போய் தன்னுடைய செல்வத்தெல்லாம் தொலைச்சிட்டேன்னு சொல்லி வந்து நின்னாலும் தன் காலில் இருந்த 2 சிலம்பியும் கழட்டி, ஏன்னா நீங்க கண் கலங்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தா பாரு. அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த சிலம்பை கொண்டு நம்ம தொலைச்ச செல்வத்தெல்லாம் மீட்டுடலான்னு நேரா மதுரைக்கு கிளம்பிட்டான். அப்படிப்பட்ட மன்னர் ஒரு பெரிய தப்பு செஞ்சார். கோவலன் கொண்டு வந்த சிலம்ப தன்னுடைய பொஞ்சாதியோட சிலம்பின் தப்பா புரிஞ்சுட்டு கோவலன் என்ன தெரியுமா செஞ்சார்? நாடென்று செய்தி உண்டு, அதை நம்பி வந்த நாங்கள் தொலைத்திட்ட வாழ்வெங்கே? வேதகி, பிதற்றுவதை நிறுத்து. நீ யார் என்று சபைதனில் சொல்லு. கோவலன் நான் கொண்டவன், கண்மூடித்தனமாய் கொன்றவன். ஓ, கல்வனின் மனைவியா? நிறுத்தம். நெறிகட்டவன் அல்ல நான் கொண்டவன். என் கோப்பெரும் தேவியின் சிலம்பில் உள்ள பரல்களை கூறும். அதென்ன, அனைத்தும் முத்துக்கள். சாய்ந்தது உன் வெண்கொற்ற குடை. என் சிலம்பில் உள்ள அத்தனையும் மாணிக்கப் பரல்கள். நீதி தவறிய நெடுஞ்செடியா, நீயும் என் பாண்டிய நாடும் என் வனத்தீக்கு இரையாகட்டும். நீயோருக்கு தீ பரவட்டும், மதுரை எரியட்டும். ஆக ஐம்பெரும் காப்பியத்துல முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தோட கதை சுருக்கம் இதுதான். அப்படியே நம்ம கதையை கேட்க வந்தவன் எல்லாருக்கும் உன் ஸ்டைல்ல ஒரு நன்றி சொல்லிடுறாம்பே. ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன் செமிஃபைனல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஜட்ஜஸ் உடைய கமெண்ட்ஸ் கேட்கலாம். ராதா மேம். ரஹ்மான், சோஃபியா, சூப்பர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த இந்த டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மில் நீங்கள் டான்ஸ் ஆனதுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ மேம். இதில் ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயம் எனக்கு லாக் ஆனது. அதாவது அந்த ட்ராமாவை பற்றி சொல்லும்போது நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க இல்லையா? எக்ஸ்பெஷலி 2வது வாட்டி நீங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு விற்க போகும்போது அந்த இது பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமில் அவர் பேசிகிட்டு இருக்கிறது அது நீங்கள் ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தீங்கன்னா, அதை அந்த சிலம்பை விற்கிறதுக்கு 1-2 இடத்துல போனாங்க. அது இட்ஸ் ரொம்ப, ஒருத்தர் சொல்லுவாங்க இவ்வளோலாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. இன்னொருத்தர் சொல்லுவார் ஐயோ இதுவா வேண்டாம்பாங்க. இன்னொருத்தர் போகும்போது ஓ
இது வந்து சாதாரண ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னா இதில் என்னமோ இருக்குது. அதை வந்து குயிக்காக அந்த 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அந்த 4 பேர் இடத்துல இப்படி பண்ண அவன் வேண்டாம், இப்படி பண்ண அவன் வேண்டாங்கிறான், அப்படியே உடனே ஒருத்தன் ஆஹா இவனை மாட்ட வைக்க வேண்டியதை நான் திருடுனது இந்த ஆள், அது சொல்கிறதுக்கு அந்த பேச்சுக்குள்ளே டைம் இருந்தது. அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஃபுல்லாக இருந்திருக்கும். இது என்னென்னா சீன் 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 தான் இருந்தது, அந்த கனெக்ஷனுக்கு அந்த பேச்சு தான் இருந்தது. அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு மாதவி ரோல், மாதவி கேரக்டருங்கிறது இன்னும் கொஞ்சம், அதாவது மாதவிங்கிறது கெட்டவங்க கிடையாது, அந்த அது சொல்லப்போனால் அது பெரிய கதைன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறவங்க. அது வந்து மாதவி அப்படி டான்ஸ் அந்த ரியல் சிச்சுவேஷன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப தப்பாக பேசுவாங்க, அவங்கள என்ன காசுன்னு கேட்பாங்க, உடனே கோவம் வந்துட்டு அந்த டைமில் டான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைலாக் வெர்ஷன் போட்டிருந்தேன்னா அந்த மாதவியோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு. அது 2 தான் இங்கே மிஸ் ஆச்சு. பட் சோஃபியா ரொம்ப இமோஷனலாக இருந்தது. உங்களோட அந்த கடைசியில் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த நின்றுக்கிட்ட ஆன்னு கத்துன அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப பிடிச்சது. அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்த இடத்துல மட்டும் தாண்டவ மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் இந்த கம்ப்ளீட்லி ஹையில் போயிருக்குன்னு தோணுது. பட் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்னோட இருக்கட்டும். உங்களோட ஆக்ட் நியூ, அந்த பழைய ஃபார்மை கொண்டு வந்து ஸ்டேஜில் பண்ணியிருக்கீங்க. அது உங்களால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கீங்க. கூல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சூப்பர் மாஸ்டர். Raymal and Sophia. Yes, master. Very intelligently கான்செப்ட் பிடிச்சு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மாஸ்டர். 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொரியோகிராஃபி வாஸ் நைஸ். அண்ட் ஒன்லி த செகண்ட் பார்ட்டில் மாத்திரம் கண்ணகியா சோஃபியா நீங்கள் வரீங்கல்ல, அந்த இடத்துல உங்கள் பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாடி லாங்குவேஜ் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ், அந்த ஃபியர்ஸ்னஸ் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மாதவின்னு சொல்லும்போது அந்த அந்த கிரேஸ், அந்த டெலிகேட்டாக இருந்தீங்கல்ல, தட் இஸ் சம்திங், அது கரெக்டாக இருந்துச்சு. பட் கண்ணகின்னு சொல்லும்போது இன்னும் அந்த கோவம், புருஷனை வந்து கொண்டுட்டாங்களே, தப்பான ஒரு விஷயத்துக்காக இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த கோவத்தில் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. பட் பாடியிலி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட், வெரி நைஸ். ஒன்லி அந்த போர்ஷன் மாத்திரம் எனக்கு கொஞ்சோண்டு தோணுச்சு. ஒன்லி தட் இஸ் த ஒன்லி திங் ஐ தாட். மற்றபடி இட் வாஸ் வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் அண்ட் ராதா மேம், மியூசிக் பற்றி ஸ்பெஷல் மென்ஷன் எதான்னு சொல்லணுமா? We have something to say about that. அந்த அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஃப்ரம் மூவிஸ் ஆர் சம்திங், முழுக்க முழுக்க ஆர் வெரி ஓன் டேலண்ட்ஸ், நம்ம சேனலுடைய டேலண்ட்ஸே பில்ட் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. எஸ், போன ஜோடி சீசனில் உங்களுக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட், ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் யுவராஜும் அதில் ஒரு மிக முக்கியமான பங்கு இந்த ஸ்டோரி மேக்கிங்கில். இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணது பாலசாரங்கன்னு நம்ம சூப்பர் சிங்கரில், ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் வந்து தேங்க்யூ ஸோ மச் அந்த ஒரு தம்பி வாங்க வாங்க ஜூனியர் இங்கே வாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல பாலசாரன். பா எனக்கு பாலசாரங்கன்னே தெரில, நான் உண்மையிலே யாரோ ஒருத்தர் நினச்சிருக்கிறேன். இருப்பா இவ்வளோ வளர்ந்துட்ட, குட்டி பையலா இருப்பாங்க ஜூனியர். என்னப்பா சூப்பர் சிங்கர் தான், ஜூனியர் கிடையாது. அதான் அந்த டிவி விளம்பரத்துக்கு ஒருத்தர் தபையில வாசிப்பாரு, அவர் மாதிரி இல்லை மேம். இது முழுக்க முழுக்க இது ஃபுல்லாகவே வந்து நாங்களே லிரிக்ஸ் எழுதி இவரே வாசித்து கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ஃபீமேல் வாய்ஸ் பாடினது இவங்க, ஷீ இஸ் காயத்ரி. ரொம்ப நன்றி யுவராஜ். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஒரே இடத்துல சேர்றப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதுதான். தேங்க்யூ யுவராஜ், தேங்க்யூ காயத்ரி, தேங்க்யூ பாலசரங்கன். சூப்பர். ரஹ்மான் அண்ட் சோஃபியா, பிடித்த 50 காப்பியங்கள்ல முதல் காப்பி எனக்கு பிடிச்ச காப்பியம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து மேடம் மிகப்பெரிய கவிஞர். ஐயா பற்றி சொல்ல அவசியமே இல்லை, அவ்வளோ பெரிய கவிஞர். ரொம்ப அழகாக சிலப்பதிகாரத்தை ஒரு 4 வரியில் சொல்லியிருப்பாரு. பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கால் நகையால் கண்ணகி தன் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை தான் சிலப்பதிகாரம் இருப்பார். பிரில்லியண்டான ஒரு ஒரு ஃபுல் காப்பியம். அது வந்து 4 வரி. தமிழ் மட்டும்தான் இது ஒரு மிகப்பெரிய சாத்தியமான மொழின்னு நினைக்கிறேன். ஒரு காப்பியத்தை வந்து 4000 பக்கங்கள் எழுதலாம், அந்த காப்பியத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து ஒரு 4 வரியிலும் சொல்லலாம்ங்கிறதுக்கு நம்ம மொழியை விட்டால் வேறு மொழி உலகத்திலே கிடையாதுயா. கண்டிப்பா. இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம், நானும் மகேஷ் அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அவங்க சொன்னாங்க இல்லையா, எனக்கு கண்ணகியுடைய அந்த தைரியம் பிடிக்கும் அப்படின்னப்போ மகேஷ் வந்து கேட்டாரு, அது மாதவி வீட்டுக்கு போனப்போ அந்த தைரியம் எங்க போச்சு அப்படின்னு. அதை பத்தி நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். வாட் ஐ ஃபெல்ட் இஸ், கண்ணகியுடைய கேரக்டர் சிலப்பதிகாரம்ல ஆரம்பத்துல இருந்தே அவங்க நடக்கிறது கூட
சத்தம் இல்லாம உலகத்துக்கு தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு பெண். ஆமா, வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திழல். அவ நடந்தது பூமாதேவிக்கே தெரியாதான், அப்படி செல்வ செழிப்புல வளர்ந்த பொம்பளை பிள்ளை. ரொம்ப 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 ஒரு சட்டிலான, ரொம்ப டிமிட்னு அந்த வார்த்தை சரியான எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை, இப்படி எல்லா விஷயத்தையும் நிறைஞ்ச அந்த காலத்துல ஒரு பெண் எப்படி இருக்கணும்ட்டு ஒரு கிராஃப் போட்டிருந்தாங்களோ அதுக்குள்ள வாழ்ந்த ஒரு பெண். அதுக்குப்படி தான் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பெண்ணை தேடி போனாலும் கணவர் கணவர் அப்படின்னு அங்கே வச்சு பூஜிக்கிற அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். தன்னுடைய கணவருக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு வரும்போது தான் அது வந்து பெண்களுடைய அந்த குணத்தை மேம்படுத்துறதுக்காக தான் அவங்களுடைய கேரக்டர் வந்து அப்படி டெபிக் பண்ணப்பட்டது. முழுக்க முழுக்க அது வந்து டெபிக் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. பீப்புள் வேர் தேர் கண்ணகிங்கிற ஒருவர் இருந்தாங்க. அதனால தான் ஐ திங்க் தட் வில் பி த ஆன்சர் ஃபார் யுவர் क्वेश्चन. அவங்க கிட்ட நீங்க கேட்டதுக்கு பதில் வந்துருச்சு. இல்ல மேம் சொன்ன மாதிரி மாதவியும் சாதாரண இல்லமா. மாதவி ஆடல் குல பெண்ணீரா இருந்தாலும் கூட கோவலனை தவிர இன்னொரு ஆண்மகனை பார்க்காத ஒரு ஆளு. இவர் உங்களுக்கு பிடிச்ச பெண் யார்? காணல் வரிங்கிறது தான் மேடம். சின்ன விஷயம் பதிவு பண்ணிடுறேன். காணல் வரிங்கிறது தான் அது வரும். அந்த இளங்கோடியில் எழுதுவார். ஏன் அது காணல் வரின்னு பேர் வச்சானா, காணல் நீர்னு நம்ம சொல்லுவோம். ஹைவேஸில் போகிறப்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. இவங்க வாழ்க்கையில் மாதவி கோவலன் வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. 2 பேருக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதோ இருந்துச்சு, பிரிஞ்சுட்டாங்க. அவர் காவிரியை ஒரு பெண்ணாக நினச்சி பண்ணார். ஓ, நீ வந்து காவிரியை நீ ஒரு பெண்ணை நினச்சி பாரியா, நான் ஒரு ஆணை நினச்சி பாருன்ட்டு அவள் ஆணை நினச்சி பாடினா. இவர் நீ என்னதான் நினச்சனாரு. இல்லைன்னா சும்மா சாதாரண விளையாட்டுக்கு அப்படியான்னு போயிட்டார் இவர் கோச்சிக்கிட்டு. அதான் காணல் வரின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் அது ஒரு விஷயம் இருக்குது, அதனால பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மேடம் சொன்ன மாதிரி அவசியம் எல்லா விஷயத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப அழகாக பண்ணீங்க. ரஹ்மான் அண்ட் சோஃபியா, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டு முடிச்சாச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ராதா மேம், உங்களோட ஸ்கோர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. 8 மாஸ்டர். நீதி தவறிய நெடுஞ்செடியா, நீயும் என் பாண்டிய நாடும் என் மனத்துக்கு இரையாகட்டும். நீயோருக்கு தீ பரவட்டும். 8 again. 16. Good score. அடுத்த தடவை இன்னும் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 செமிஃபைனல்ஸ். பவர்ட் பை விவல் மற்றும் பிரயா. எஸ், எபிக் ரவுண்டுடைய 4 பெர்ஃபார்மன்ஸ். நம்ம 4 ஜோடியும் எபிக் ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. கமெண்ட்ஸ் கேட்டாச்சு, மார்க்ஸ் தெரிஞ்சாச்சு. ஆனால் பெஸ்ட் ஜோடி யாருன்னு தெரியணும். அதுக்கு எங்களுடைய அழகான, அன்பான, அறிவான 2 நடுவர்களையும் அழைக்கிறோம். ஆல்ரைட், நம்ம ஜோடி சீசன் 8 உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் செமி ஃபைனல்ஸ் இன்னைக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது. எபிக் ரவுண்ட் அப்படின்னப்பவே நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இன்னைக்கு எபிசோட வி ஸ்டார்டட். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது? ஹவ் வாஸ் தி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் பெர்ஃபார்மன்ஸ்? செமிஃபைனல் வந்ததுக்கப்புறம் ஏதோ பேச்சுக்காக ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் பெட்டராக எதிர்பார்த்தேன். எனக்கு பெருசாக திருப்தி வரல. பட் இன்ஃபேக்ட் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி, அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களோட அந்த ஒரு தாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஓவரால் ஐ அம் ஹாப்பி. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டான்சிங் அண்ட் அது எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் ஏற்றி உங்கள் க்ரியேட்டிவ் லெவலில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காஸ்டியூம்ஸை கரெக்டாக பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு முதலையே சொன்னது, நீங்கள் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது முதலையே சொன்னது, இதெல்லாம் இன்னும் கரெக்ட் பண்ணி இன்னும் பெட்டராக ஏதாவது பண்ண முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். யூ ஹேவ் த கெப்பாசிட்டி. ஸோ அதை மறக்காமல் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணுன்றது மட்டும்தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே கைஸ், உற்சாகமாக ஒரு ஓகே, இன்னும் உற்சாகமாக என்னது இது? ஓகே, சூப்பர். செமிஃபைனல் 2ல கலக்கணும் எல்லாருமே. ஓகேவா? ஓகே ஜட்ஜஸ், இன்னைக்கு ஆன 4 ஜோடிகளில் எந்த ஜோடி சிறந்த ஜோடி நீங்கள் சொல்ல வேண்டிய தருணம் இது? சொல்றதுக்கு யோசனை பண்றதுக்கு தேவையே கிடையாது. கார்த்திக், யாமினி. யாமினி
கார்த்தியன் யாமினி விஜய் டிவி வழங்குற ஒரு அன்பு பரிசு உங்களுக்கு. சொல்லுங்க யாமினி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ ஹவ் காட் திஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு சந்துருக்கு நன்றி சொல்லணும். தென் தேங்க்ஸ் டு கார்த்திக் அண்ட் டு எஸ்டிசி. கார்த்திக் செந்தமிழ் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்பயே சொல்லிட்டேன் சந்துருவன். அண்ட் யாமினிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் கூட ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாருக்குமே. அந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு கேர்ள் வந்து ஒரு 3 o'clock 4 o'clock ஒர்க் பண்ணி அப்புறம் வேலையை முடிச்சுட்டு அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் மா. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ், டெடிகேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காம்பினேஷன் தான். சூப்பர். அடுத்த வாரமும் இதை விட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும். 20க்கு மேலே ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் கைஸ். அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 செமிஃபினாலே உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் சொல்லியாச்சு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஜட்ஜஸ் வச்சிருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு எபிசோட். ஏன்னா அடுத்த வாரம் இருக்க போகிற 4 கப்பிள்ஸில் 3 கப்பிள் they are going to make it to the finals. அந்த 3 கப்பிள்ஸ் யாருங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடுடைய எண்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். So yes, as said, next episode ரொம்ப ரொம்ப முக்கியம். Of course, you guys are going to watch the next episode of Jodi Season 8 Semi-Finale Round 2. See you guys next week. This is Priya and Erode Mahesh signing off. Have a good day. Good night. Bye.